இது மகிமை நேரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மகிமை நேரத்தின் வாயிலாக உங்களோடு கூட பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு ஆதாரமாக ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யாரை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அநேக வேதாகம வல்லுநர்கள், வேத சரித்திரத்தில் இடம் பெற்றவர்கள், பெயர் பெற்றவர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கும்போது தேவன் ஒரு மனிதரை தெரிந்து கொள்ளுகிறார். யாரை என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் யோசேப்புவை நாம் பார்க்க இருக்கிறோம். யோசேப்பு எப்படிப்பட்டவர், அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தார், என்ன சூழ்நிலையில் வாழ்ந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் யோசேப்பை கர்த்தர் எந்த சூழ்நிலையில் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். யோசேப்பு ஆதியாகமம் 39ஆம் 37ஆம் அதிகாரத்திலிருந்தே அநேக வேத வசனங்கள் யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவன் 17 வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 17 வயது என்பது ஒரு வாலிப பருவம், ஒரு டீனேஜ் பருவம், ஒரு அழகிய பருவம். அந்த பருவத்திலே ஆடுகளை, தன் தகப்பனுக்குரிய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தகப்பனுக்குரிய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களை பார்ப்பதற்காக இவன் செல்லுகிறான். சகோதரர்களை பார்த்து விட்டு நலம் விசாரித்து விட்டு தகப்பனிடத்திலே வந்து சொல்ல வேண்டும், அண்ணன்கள் என்ன செய்கிறார்கள் என்பதாக. இப்படியாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சகோதரர்களை பார்ப்பதற்காக இந்த யோசேப்பு செல்லுகிறான். போய் பார்க்கிறான். ஆனால் அங்கே சகோதரருக்குள்ளே இவனை பிடிக்கவில்லை. எல்லா சகோதரர்களும் ஒன்று போல் இல்லை. இவனுக்கு எதிரடையான சூழ்நிலைகள் அங்கே காணப்படுகிறது. அவன் பிறப்பிலே அவன் அப்பாவுக்கு பிடித்தமான பிள்ளையாக காணப்பட்டது நிமித்தமாக ஒரு சொப்பனத்தின் மூலமாக சகோதரர்கள் அவனை வெறுக்கிறார்கள். அவன் மீது ஒரு பொறாமை எண்ணம் வருகிறது. சொந்த சகோதரர்கள் மத்தியிலே தள்ளப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு என்பதற்கு பொருள் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பெருக செய்கிறவர். பெருக செய்கிற கர்த்தரால் அந்த வார்த்தை, அந்த பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பெயருக்கு ஏற்றபடி கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெருக செய்தார். அவனை ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். சிறு வயதிலிருந்தே அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான். எந்த இடத்திலும் தேவனை குறித்தோ தேவனுடைய காரியங்களை குறித்தோ யாரிடம் தவறாகவோ தவறான காரியங்களுக்காகவோ கூட அவன் எதுவுமே சொல்லவில்லை. தேவ பிள்ளையாய், தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய், தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டானோ அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் நிறைவேற்றுகிற பிள்ளையாக காணப்பட்டான். எப்படி என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னார், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பார்க்க சென்ற அவனை அவனுடைய சகோதரர்கள் குழியில் போட்டார்கள். அந்த குழியானது வெறும் குழியாய் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். ஆனா ரூபன் என்ன செய்கிறான், அவனை தப்புவித்து என்ன செய்கிறான், இவனை எப்படியாவது தப்புவித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை குழியில் போடுவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதிலே ரூபன் முதலாவது காணப்பட்டான். அதன் பிறகாக யூதா என்ன செய்கிறார் பாருங்க, அவனை அடுத்ததாக தப்புவிப்பதற்காக என்ன செய்கிறார், அவனை குழியில போட வேண்டாம், அவனுடைய இரத்த பழிக்கு நம்ம ஆளாகக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய தயவு அவன் மேல இருந்துச்சு. இருந்ததுனால மாத்திரம்தான் அந்த யோசேப்பை கர்த்தர் அந்த இடத்துல மீட்கும்படியாக முதலாவது ரூபனை தெரிந்து கொள்கிறார், இரண்டாவதாக யூதாவை தெரிந்து கொள்கிறார். அவனை தப்புவிப்பதற்காக இவனை கொலை செய்து அந்த பாவத்தை நாம் ஏற்க வேண்டாம், அந்த பழி நம் மீது வர வேண்டாம் என்று சொல்லி இஸ்மவேலர்களுக்கு விற்று போடுவதற்காக வருகிறார்கள். அந்த இடத்துல இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். வெறும் 20 வெள்ளிக்காசுக்காக ஒரு வாலிப பையனை, ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒரு அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு தம்பியை, உடன் பிறந்த சகோதரன் என்று கூட பார்க்காமல் அவனை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டினதை கர்த்தர் மாற்றும்படியாக எங்கு அனுப்பினார்கள், அந்த இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இந்த இஸ்மவேலர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, பார்வோன் அரண்மனையில கொண்டு போய் விற்கிறார்கள். அவன் 2 முறையாக விற்கப்படுகிறான். முதலாவதாக வெறும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். இரண்டாவதாக பார்வோன் அரண்மனையிலே அடிமையாக விற்கப்படுகிறான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட இந்த யோசேப்பு என்ன செய்யறான் பாருங்கள், அந்த பார்வோன் அரண்மனையிலே அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அந்த அடிமையா இருக்கிற அந்த சூழ்நிலையிலே
அவனுக்கு தேவ தயவு கிடைக்கிறது, தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது. இரக்கம் கிடைத்ததுனால ராஜா என்ன செய்றார் பாருங்க, அவனை அந்த தேசத்திற்கு அதிபதியாக வைப்பதற்கு முன்பாக அந்த அரண்மனைக்கு அதிபதியாக அவனுக்குரிய எல்லா காரியத்திலும் அவன் முதன்மையானவனாக வைத்தான். இப்படியாக அவன் காரிய சித்தி உள்ளவனாய் தேவனுடைய கரத்திலே இருந்தபடியினாலே அந்த பார்வோன் அரண்மனையிலே அவன் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலே அவன் காணப்பட்டான். இந்த போத்திபாரின் மனைவி கூட அவன் மீது ஆசைப்பட்டாள். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் அதை காத்து கொண்டான். அந்த நாளில் மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட இந்த யோசேப்பு கடைசியாக போத்திபாரின் அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்படும் சூழ்நிலை வருகிறது. வெளியேற்றப்படும் சூழ்நிலை வரும்போது 2 வருடங்கள் ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறான். அந்த நேரத்திலும் கூட அவன் முறுமுறுக்கவே இல்லை. சகோதரர்கள் முதலாவதாக அவனை துன்பப்படுத்தும் போது முறுமுறுக்கவில்லை. சகோதரர்கள் அவனை விற்று போடும் போது அவன் முறுமுறுக்கவில்லை. இந்த போத்திபாரின் அரண்மனையில அவன் அடிமையாய் கொண்டு போகப்படும் போதும் கூட அவன் முறுமுறுக்கப்படவே இல்லை. அதன் பிறகாக இந்த சிறைச்சாலையில் அவன் வருகிறான். சிறைச்சாலையிலும் கூட அவன் 2 வருடம் இருக்கிறான். இந்த 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே அதிகாரத்திலே 23ஆவது வசனத்திலே சொல்லப்படுகிறது, 22ஆவது வசனத்திலே, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் என்ன செய்தானா, யோசேப்பின் கையில அனைத்தையும் ஒப்புவித்தான் என்று சொல்லி முதலாவது ராஜாவின் அரண்மனையில அனைத்தும் ஒப்படைக்கப்படுகிறது. 2ஆவதாக சிறைச்சாலை தலைவனின் கண்களிலே தயவு கிடைத்து அங்குள்ள எல்லாம் அவன் கையிலே ஒப்புவிக்கப்படுகிறது. எந்த இடத்திலும் தேவனை குறித்து அவன் குறை சொல்லவே இல்லை. மனிதனாக நாம் இருக்கிறோம். மனிதனாக இருக்கிற நாம் அநேக நேரங்களிலே தவறுகிறோம். தேவ வார்த்தைக்கு விரோதமாக, தேவன் நம் மீது வைத்த திட்டத்திற்கு விரோதமாக சில நேரங்களில் மாற்றி செயல்படுகிறோம். ஆனா தேவன் நம் மீது வைத்த திட்டமும் செயல்பாடும் நம் மீது வைத்ததுதான். அவர் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த சொன்னதை நிறைவேற்றும் எண்ணமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவனை அழைத்து செல்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அவனை புடமிட்டு தான் அவரை அழைத்து செல்கிறார். ஒரு புடமிட்டு ஒரு மேன்மையை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். பார்வோன் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு தயக்கம், ஒரு பரிதவிப்பு, என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை காணும்படியாக சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பு தீவிரமாய் புறப்பட்டு வருகிறார். தீவிரமாய் புறப்பட்டு மறுபடியும் போத்திபாரின் அரண்மனையிலே வருகிறார். இந்த போத்திபார் அரண்மனையிலே வரும்போது தேவனுடைய கண்களிலே மறுபடியும் தயவு கிடைக்கிறது. அவன் காரிய சித்தி உள்ளவன். தேவன் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவனை உயர்ந்த பதவியில் வைக்கும்படியாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தீவிரமாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்பு அவன் கொண்டு வரப்பட்டது நிமித்தமாக 38ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லி ஒரு ராஜா அவனை புகழ்கிறார். அவனுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக அவனை மாற்றுகிறார். அவனை மாற்றினது மட்டுமல்ல, எல்லாருடைய கண்களின் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீர் எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை அவனுக்கு போட்டார். எந்த சூழ்நிலை பாருங்க, குழியில் தள்ளப்பட்ட சூழ்நிலை, வெறுமையான குழியா இருந்தது. சொந்த சகோதரரை விற்று போட்டார்கள். ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ள பாத்திரமாக நாம் இருக்கும் போது அவர் நம்மை குறித்து நம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு நாளும் கர்த்தரை குறித்து முறுமுறுக்காதபடிக்கு நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் பாத்திரமா இருக்கிறோம் அப்பா.
நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி நீ வாக்கு கொடுத்தீரப்பா. கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் விதமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தகப்பனே நீர் எங்களை புடமிடுகிறவராய் காணப்படுகிறப்பா. எந்த இடத்திலும் தகப்பன் நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு, மற்ற கண்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்கும் போது தேவ தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள் தகப்பனே நாங்கள். ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள். அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் தேவன், நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அந்த வாக்குத்தத்தத்தை எந்த இடத்தில் நீர் நிறைவேற்ற சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த இடத்துல நீர் நிறைவேற்றுவீராக அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. என்ன நோக்கத்திற்காக இவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுப்பீராகப்பா. விசுவாசம் உள்ள சந்ததியாய் ஆண்டவரை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எப்பொழுதும் இவர்கள் உமக்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்ய. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.